பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து விடுகிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்க கூட தான் இருக்கேன். சகல நாட்களும் இந்த உலகத்தோட முடிவு புரிந்தும் உங்களோட கூட தான் இருப்பேன், உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, நான் உங்க கூட தான் இருக்கேன், நீங்க என்ன பண்ணுங்க, போய் சுவிசேஷம் அறிவிக்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றாரு, மகனே மகளே, நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க. நான் ஏன் உங்க கூட இருக்கேன்னா, நீங்க உலகத்துல இருக்க ஜனங்கள்லாம் என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க காரணமா இருக்கணும், அதுக்கு நீங்க பயன்படணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், போய் எல்லா ஜனங்க கிட்ட காஸ்பலை அறிவிக்கணும். நம்ம ஏசப்பா பத்தி நம்ம சொல்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம், நிறைய இடத்துல பண்றோம். ஏன்னா ஏசப்பா பத்தி சொன்ன ஒரு மாதிரி தப்பா நினைச்சுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, மதம் பரப்புறோம்னு சொல்லி கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா நம்ம மதம் பரப்ப தேவையில்லைங்க, ஆண்டவருடைய அன்பை பரப்பலாங்க. நிறைய பேருக்கு அற்புதம் சுகத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம ஏசப்பா பத்தி சொல்லும்போது அவங்க ஏசப்பா ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தா அதுவே ஒரு பெரிய சாட்சிங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு